ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அம்பர்லா ட்ரெஸ்ஸோட பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேப்பர் கட்டிங் பார்த்துட்டு நீங்கள் இது மெஷர்மெண்ட்டு இதில் இருக்காது, ஜஸ்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 4 ஃபோல்டு, 2 இந்த சைடு க்ளோஸ்டு, அந்த சைடு ஓப்பனு. நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்கோல், ஹைட்டு, இதை மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அது மாதிரி செஸ்ட் சைஸ் கட் பண்ண போகிறோம், கீழே ஹிப் சைஸ் கட் பண்ண போகிறோம். கரெக்டான அளவில் நம்ம இதே மாதிரி பேப்பர் பார்த்து கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிளாத் வச்சு கட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேக் சைடு நெக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணி வச்சிடணும். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரியே நெக்கை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கணும். அம்பர்லா டாப்பு போடும்போது நம்ம கொஞ்சம் அகலமான துணி தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது நம்ம டாப்போட துணிக்கும் கீழே பாட்டமோட துணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இங்கே ஹிப்பில் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு விடுறத நம்ம ஆட் பண்ணாமல் ஹிப்போட அளவு மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக கர்வாக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கமாக கர்வாக பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஹிப்பு ரவுண்டு மேலேருந்து எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக அந்த ரவுண்ட்லேருந்து மார்க் பண்ணி வளைவாக கட் பண்ண வேண்டியது தான். இதே மாடலில் தான் நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா உங்களுக்கு கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் அந்த பீஸு, இது பேக்கோட பீஸு, ஸ்லீவோட பீஸு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுற மெத்தடு இது. இது நான் அம்பர்லா எக்ஸல் சைஸு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். டோட்டல் ஹைட்டு, டாப்போட ஹைட்டு 40 இன்ச்சஸ்ஸு. அதில் நம்ம மேலே டாப்போட பார்ட் 13.5 எடுத்துக்கிறோம். அதில் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதை லெஸ் பண்ணி நம்ம கீழே போட போகிறோம். பேலன்ஸ் 26.5 வருது கீழ்ப்பகுதி மட்டும். மேலே டாப் பகுதி 13.5 வருது. கீழே பாட்டம் பகுதி நமக்கு 26.5 மட்டும். இதெல்லாம் ஸ்டிச்சிங் இல்லாமல் நம்ம ரெடி அளவு. டாப்போட பகுதி மேலே 13.5 ப்ளஸ்ஸு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற ஒரு 1/2 இன்ச்சு, கீழே நம்ம கீழே இருக்கிற பகுதி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. டோட்டலாக டாப்புக்கு மட்டும் 14.5 வரும். கீழே அம்பர்லா அந்த ரவுண்டுக்கு 26.5 ஹைட்டு. கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அந்த அடிப்பகுதிக்கு மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது நான் ஒரு ரஃப்பான ட்ராயிங்காக உங்களுக்கு போடுறேன். ஷோல்ட்ரு 6 இன்ச்சு, அதனோட நெக்கு நம்ம 2.5 எடுத்துக்கிறோம். ஷோல்ட்ரு 3.5 எடுத்துக்கிறோம். ஆம்கோல் 6 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு 5.5, மேக் நெக் 4 இன்ச்சு. இது எக்ஸல் சைஸு, அதாவது 32 to 36 வரைக்கும் இருக்கிற செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். முன்ன பின்ன நம்ம 1 இன்ச்சு பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம். செஸ்ட் சைஸ் 9.5 + 1, ஹிப் சைஸ் 8.5 + 1. இதை நார்மலாக எல்லாருமே எக்ஸல் டைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 பீஸாக இருக்கும். அதை நம்ம 4 பீஸாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா சமோசா டைப்பு இப்படி கிராஸாக போட போகிறோம். இதில் ஹிப்பு 8.5 எடுத்திருக்கோம் இல்லையா, அது மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணால் போதும். கீழே பாட்டமோட ஹைட்டு நம்ம 28 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் இது கீழே பேண்ட்டு போட்டுக்கிற மாதிரி முட்டியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கம் இருக்கும். இது 5 மீட்ரு ஃபேப்ரிக்கு. இவங்களுக்கு எக்ஸல்ன்றதுனால நம்ம ஒரு 3.5 மீட்ரு கிளாத்து போதுமானது. 9.5 செஸ்ட் சைஸ் எடுத்துக்கிறோம். 9.5 + 1 இன்ச்சு. 1 இன்ச்சுன்றப்போ நம்ம 10.5 வரும். 9.5 + 1 இன்ச்சு மொத்தம் 10.5. நம்ம 11 இன்ச்சாக எடுத்துக்கிறோம். இது 4 பீஸாக இருக்கும். ஒரு சைடு க்ளோஸ் சைடு, இந்த சைடு 4 பீஸு ஓப்பன் சைடு. ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். 13.5 ப்ளஸ்ஸு மேலே ஆஃபு கீழே ஆஃபு மொத்தமாக 14.5 எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஷோல்ட்ரு
மேலே 6 இன்ச்சு, ஆம்கோலும் 6 இன்ச்சு. மேக்ஸிமம் ஷோல்டர் என்ன மெஷர் பண்ணுறோமோ அதே வந்து ஆம்கோலுக்கும் வரும். ஒரு சில பேர் கொஞ்சம் மெலிசாக இருந்தாங்கன்னா வேணால் 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மலாக 6 இன்ச்சே வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு ஆம் கர்வுக்கு, 2.5 இன்ச்சு வந்து நெக்கு வித்துக்கு. ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5.5, பேக்குக்கு வந்து 4.5 எடுத்துக்கிறேன். அதை வந்து ரவுண்டாக நீங்கள் வளைச்சி கட் பண்ணிக்கிங்க. இது 9.5, கீழே 8.5 + 1. இதெல்லாம் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியது தான். இது வந்து டாப்போட போர்ஷன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அம்பர்லா டாப்பு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து செஸ்ட் சைஸ் எடுத்து மெஷர் பண்ணது. உங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதே அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக் நெக் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு இன்னும் கட் பண்ணல. பேக் நெக்கை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம அந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிக்கணும். ஆம்கோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வளைவாக கொடுத்து கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு இது வந்து ப்ளவுஸ் மாதிரியே கொஞ்சம் அழகாக ஃபிட்னஸாக தெரியும் போது நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எங்கெங்கே ஸ்டிச்சஸ் வருதோ அந்த இடத்துட்ட நாச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கையும் கட் பண்ணிக்கோங்க. இதில் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடு தான். உங்களுக்கு கிளாத்து இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். கிளாத்து இல்லை அப்படின்றதுனால கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நெக்கு எடுத்து வச்சு 1 இன்ச்சுக்காக கட் பண்ணிவிட்டு நெக்கு ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் போய் நிற்கும். கொஞ்சம் இப்படி சுருட்டிக்கிட்டு வராமல் அப்படியே வரும். நம்ம ரைட் சைடு போட்டு ராங் சைடு திருப்ப போகிறோம். அதனால் இது மாதிரி உங்களுக்கு வந்து பீஸ் நிறையா துணி இருந்துச்சுன்னா இது மாதிரி அப்படியே நெக் போர்ஷனை எடுத்து வச்சு ட்ராப் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே கொடுத்துட்டோன்னா அது வந்து அழகாக உள்ளே போய் நின்றுடும். கேன்வாஸ் போட்டு யூஸ் பண்ணால் அதாவது இப்போ நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேன்வாஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிசைன் பண்ணாதனால ப்ளைனாகவே நான் அந்த ஃபேப்ரிக்கை கொடுக்க போகிறேன். அப்படியே ரைட் சைடு கொடுத்து ராங் சைடு திருப்ப வேண்டியது தான். இப்போது கீழே இருக்கிற பகுதிக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பீஸு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட நிறைய பீஸ் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு கட் பண்ணுங்கள். எனக்கு கீழே பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து தேவைப்படுறதுனால நான் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஃபோல்டாக இருக்குது. இது அப்படியே சமோசா ஷேப்பில் நம்ம இந்த பேப்பரில் போட்டு கட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சிடணும். கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு மேலே கட் பண்ண பீஸில் எடுத்து நம்ம வந்து ஹிப்பு வந்து 8.5 + 1 கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 8.5 மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சை மார்க் பண்ணாமல் அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே லைட்டாக கர்வாக கொடுங்க. ரொம்ப கர்வாக கொடுக்க வேணாம். அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. கீழே வந்து 25 இன்ச்சஸ்க்கு எங்கே கட் பண்ணோமோ அந்த இடத்துக்கிட்டேருந்தே மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க. 28 அப்படியே வச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும் கிளாத் இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் கிளாத்து பத்தாது. அது வந்து நார்மலாக அம்ப்ரெல்லா டைப் போட்டாலே நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கிளாத் வந்து இப்படி தான் வரும். நிறைய கிளாத் இருந்து அதாவது ஹைட்டு கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து சைடில் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அது மாதிரி பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம மீதி பேலன்ஸ் கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்து அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே திருப்பி எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் பின் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டு அப்படி கீழே வந்து ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஸ்லீவ் பார்ட்டு அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்டு, மொத்தம் 4 ஃபோல்டு. ஒரு சைடு ஓப்பன் சைடு, ஒரு சைடு க்ளோஸ் சைடு. ஹைட்டு வந்து 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு, மேலே வந்து ஒரு 6 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக நான் வந்து 7.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸல் சைஸுன்றதுனால நான் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஸ்லீவை கீழே லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான்.
இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி கட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.